Hi, welcome to our channel. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ UGC NET எக்ஸாமினேஷன் ஜூன் மாதத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 20th மே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கரெக்ஷனுக்கான டேட்டுங்கிறது 21st மேலேருந்து 23rd மே வரை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பற்றியான எந்த இன்டிமேஷனும் கொடுக்கல. அதே மாதிரி அட்மிட் கார்டை எப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷனும் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ எப்படி பார்த்தாலும் சாலிடாக நம்மளுக்கு 23rd மேலேருந்து ஒரு 1 month வந்து நம்மளுக்கு சாலிடாக நம்மளுக்கு டைம் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு 50 to 60 days பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் நம்ம அடுத்த பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 15th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மே 15th அடுத்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு புது பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னாலே கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோடு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த பேட்சுக்கான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு நான் ஒரு ஏபிகே ஃபைலை ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஏபிகே ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது 2018 2021 வரை நிறைய நம்பர் ஆஃப் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2400 கொஸ்டின்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் அந்த அப்ளிகேஷன் மூலமாக. ஸோ அது போக உங்களுக்கு டெய்லி 5 கீவேர்ட்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஹிண்ட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நான் டெய்லி அந்த அப்ளிகேஷனில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ கீவேர்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸுங்கிறது நம்மளுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லாவே தெரியும். டீச்சிங் ஆப்டிடியூட் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் மாதிரியான யூனிட்ஸ்க்கு கீவேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக கொஸ்டின்கான ஆன்சரை நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஹிண்ட்ஸு டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கு தேவையான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். சில இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் பேஸ்ட்லையும் இமேஜ் லேர்னிங் மெத்தட்லையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். அதற்கான நோட்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ இது போக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு லாஸ்ட் 3 monthsக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு 2005 2018 வரை கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு செப்பரேட்டாக ஒவ்வொரு டாப்பிக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு 6 மார்க் டெஸ்ட்லேருந்து 12 மார்க் டெஸ்ட் வரை உங்களுக்கு நான் செப்பரேட்டாக கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லையும் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு குவிஸாக நீங்கள் அட்டன் பண்ணி ஃபைனலாக நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை சப்மிட் பண்ணும்போது நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதும் அதில் ஷோவாயிரும். அதே மாதிரி அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் என்ன, அதனுடைய சொல்யூஷன் என்னங்கிறதும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம UGC NET எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 யூனிட்டையும் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். ஸோ இன்கேஸ் எக்ஸாம் முன்கூட்டியே நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம சாட்டர்டே சண்டே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸஸை நம்ம அவைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3500. நீங்கள் 9790545089 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு கூகுள் பே மூலமாகவோ அல்லது ஃபோன்பே மூலமாகவோ அமௌண்ட்டை சென்ட் பண்ண முடியும். ஸோ சென்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த பேமெண்ட் ரிசிப்டை நீங்கள் 8610354229 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஷேர் பண்ணும்போதே உங்களுடைய டெலகிராம் நம்பரையும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டெலகிராம் நம்பரை net45 மே அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஸோ டெய்லி நம்மளுக்கு ஈவினிங் 6 to 8 கிளாஸ் இருக்கும். ஸோ மேபி 8:15 போகலாம் அல்லது 7:45 முடியலாம். ஸோ அந்தந்த டாப்பிக்கை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ எப்போவுமே நம்மளுடைய கிளாஸ் கூகுள் மீட்டில் தான் நம்மளுக்கு கிளாஸ் நடக்கும். ஸோ இந்த கோர்ஸுக்கு ரெக்கார்டட் செஷன் நம்ம இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணலை. இன் ஃபியூச்சர் நம்ம ரெக்கார்டட் செஷன் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். பட் இந்த பேட்சுக்கு ரெக்கார்டட் செஷன் கிடையாது. ஸோ இதில் ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 9790545089 நம்பருக்கு கால் பண்ணலாம் அல்லது 8610354229 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். இந்த கோர்ஸில் நான் ஜாயின் பண்ண விருப்பப்படலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரீயாகவே ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அல்லது ஃப்ரீயாக ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் டெலகிராம், வெப்சைட்டு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துக்குமான லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டு நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதிலிருந்து பெற முடியும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.